ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. சிம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். ரஜினிகாந்த் இருக்கார் இல்லையா, அவருடைய பர்த்டே ஃபங்க்ஷனு, அந்த பார்ட்டியில் வந்து சிம்பு வந்து டான்ஸ் பண்ணார். அட்டகாசமாக டான்ஸ். சிம்பு வந்து எல்லாருமே நோட் பண்ணாங்க, சிம்பு வந்து இவ்வளோ டேலண்டடான ஒரு பையனா அப்படிங்கிறது வந்து சினிமாவில் உள்ள எல்லாருக்குமே அவரை பார்க்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. சிம்பு சின்ன வயசில் இருக்கும்போதே தன்னோட வீட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு இதாங்க கஷ்டமா செயின் வச்சுக்காங்க அப்படின்ற மாதிரி கொடுத்து உதவுனாரு அப்படின்ற மாதிரிலாம் உண்மையா? அதெல்லாம் உண்மை. அது எங்கேருந்து வந்ததுன்னு நினைக்கிறீங்க? டி ராஜேந்தர் சார்ட்டு வந்த விஷயங்கள். ரீ ரிலீஸ்ன்னு கேட்பாங்க, எவ்வளோ தருவீங்க அப்படின்னு கேட்பாரு. ஒரு 10,000 தரேண்ணே, அன்னை கொடுங்கண்ணே அப்படின்னு. டி ராஜேந்தரோட படத்தெல்லாம் ரீ ரிலீஸ் பண்ணீங்கன்னா அது அந்த ரீ ரிலீஸ் 10,000 அவர் வாங்கிட்டு கொடுத்தாருன்னா ஒரு வாரத்தில் 1 லட்ச ரூபா கலெக்ட் பண்ண. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த 10,000 அப்படி அப்படியே பிரித்து கொடுத்துருவாரு. இந்த உனக்கு 500 வச்சுக்கடா, நீ 1000 வச்சுக்கடா, நீ என்னமோ ஸ்கூல் ஃபீஸ் கேட்டையில் இந்த 2,000 நீ வச்சுக்கடா, 10,000 கொடுத்துட்டு வீட்டுக்குள்ளே போயிடுவார். சிம்புவை பொறுத்த வரைக்கும் வெரைட்டிஸ். மாநாடு படம் தொடங்குறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருந்துச்சு. உடம்பு இவ்வளோ குண்டா இருக்காரு, சிம்புலாம் இனிமேல் நடிக்க முடியாது, ஒன்று முடியாதுன்னு சிம்புகிட்ட போய் சொன்னீங்கன்னா அது வந்து அவர் ஒத்துக்க மாட்டார். சிம்புக்கு ஒரு பெரிய ரசிகர்கள் இருக்காங்க. அவர் 5 வருஷம் படம் நடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், 10 வருஷம் படம் நடிக்கல, மறுபடியும் ஒரு படம் நடிக்கிறாருன்னா அந்த படத்துக்கு ஓப்பனிங் இருக்கும், அந்த படத்துக்கு பிஸ்னஸ் இருக்கும், அந்த படத்துக்கு பெரிய க்ரௌட் ஃபுல் இருக்கும், கலெக்ஷன் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஃபில்ம்வேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித். பிப்ரவரி 3 இந்த நாளை தமிழ் சினிமாவில் யார் வேணால் மறக்கலாம், ஆனால் ஒரு மிக முக்கியமான நடிகருடைய ரசிகர்கள் வந்து மறக்க முடியாது. அப்படியான ஒரு ஸ்டார் பிறந்த நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். லிட்டில் சூப்பர் ஸ்டாராக பிறந்து இப்போ ஆட்மேனாக தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ரசிகர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நடிகர் சிம்பு அவருடைய பிறந்தநாள். ஸோ அவரை பற்றி பேசுகிறதுக்காக தயாரிப்பாளர், ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு நம்மளோட இருந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ நான் இன்ட்ரோலே சொல்லிட்டேன், நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த இன்டர்வியூவில் சிலம்பரசன் அவர்களை பற்றி தான் பேச போகிறோம். நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க, ஏன்னா நீங்களும் ஒரு தயாரிப்பு நிறுவனம் வச்சுருக்கீங்க, அப்பா கூட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ப்ளஸ் டிஆர் அவர்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் ஒரு நெருங்கிய நட்பும் இருந்தது. சினிமாவை தாண்டி சிம்புவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் எங்கே பார்த்தீங்க? அவரை பற்றி கேள்விப்பட்ட விஷயங்கள் என்ன? சிம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அவருக்கு ஒரு மேபி ஒரு 9 வயசு கூட இருக்கலாம். அப்போ ஒரு நடிகர் ரஜினிகாந்த் இருக்கார் இல்லையா, அவருடைய பர்த்டே ஃபங்க்ஷனு, அது ஒரு ஸ்டார் ஹோட்டலில் நடந்துச்சு. ஒரு ஈவினிங் அட்மாஸ்பியர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 7-8 மணிக்கு வச்சு அந்த அந்த பார்ட்டியில் வந்து சிம்பு வந்து டான்ஸ் பண்ணார். அட்டகாசமாக டான்ஸ். ஆமாம், 8-9 வயசு அதிகபட்சம் அவ்வளோதான் இருக்கும். அட்டகாசமாக டான்ஸ் பண்ணார். வேறு மாதிரி இருந்துச்சு அவரோட டான்ஸு. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கமலஹாசன்லேருந்து முக்கிய நடிகர்கள், அன்றைக்கி இருந்த கார்த்திக்லேருந்து, பிரபுலேருந்து, சத்யராஜ்லேருந்து எல்லாருமே அந்த அந்த இதில் அந்த விழாவில் கலந்துட்டு இருந்தாங்க. பர்த்டே ஃபங்க்ஷனில் டி ராஜேந்தர் சாரும் வந்திருந்தார். அப்போ தான் வந்து சிம்பு வந்து எல்லாருமே நோட் பண்ணாங்க, சிம்பு வந்து இவ்வளோ டேலண்டடான ஒரு பையனா அப்படிங்கிறது வந்து சினிமாவில் உள்ள எல்லாருக்குமே அவரை பார்க்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அங்கேன்னா இப்போ பெரிய டேரக்டர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க, மிகப்பெரிய இயக்குநர்களாக அன்றைய காலகட்டத்தில் இருந்தவங்க எல்லாருமே அங்கே இருந்தாங்க. ஸோ எல்லாருடைய ஃபோக்கஸும் சிம்பு மேலே இருந்துச்சு. எக்ஸ்ட்ராடனரியாக அவருடைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ், அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 15-20 நிமிஷம் நான் ஸ்டாப்பாக எந்த எனர்ஜி லாஸ் இல்லாமல் ஆடிக்கிட்டே இருந்தார். அதை பார்த்து எல்லாருமே கிளாப் பண்ணாங்க, எல்லோரும் கட்டி பிடிச்சி சிம்பு வந்து வாழ்த்து சொன்னாங்க அந்த நேரத்தில். அப்போ தான் வந்து சிம்பு ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன், அதாவது நேரடியாக பார்த்தது. படத்தில் அதுக்கு முன்னாடியே டி ராஜேந்தர் சார் படங்களில் சின்ன நடிகராக, அதாவது சைல்டு ஆர்டிஸ்டெல்லாம் சிம்பு நடிச்சிருப்பார். எனக்கு தெரிஞ்சு படத்தோட பேர் மறந்து போச்சு, என் தங்கி கல்யாணம் ஏதோ ஒரு படம். சிம்பு பிறந்த ஒரு 2-3 வருஷத்துலேயே நினைக்கிறேன். அது ஒரு டி ராஜேந்தர் பார்த்தீங்கன்னா சிம்பு வந்து நிற்க வச்சு குளிக்க வைப்பார், தண்ணி ஊற்றி குளிக்க வைப்பார், சோப்பெல்லாம் போட்டு குளிக்க வைப்பார். அப்போ தான் ஃபஸ்ட்டு சிம்பு சினிமாவில் நடிக்கிறார்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த டான்ஸை பார்த்தப்ப எல்லாருமே வியந்தாங்க. அதுக்கப்புறம் தான் சிம்புக்கு ஒரு பெரிய ஃபோக்கஸ் வந்துச்சு சிம்பு மேலே, ஹீரோவா. அதுக்கப்புறம் தான் அதான். ஆமாம்மா. அடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு வேலைன்னு ஒரு படம், அது டி ராஜேந்தர் சாரே வந்து டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணார். சிம்பு அதில் சைல்டு ஆர்டிஸ்டாக நடிச்சிருப்பார். ஒரு 14 வயசு பையனா இல்லை 13 வயசு பையனாக நடிச்சிருப்பார்னு நினைக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா அந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா பிச்சிட்டு ஓடிச்சு, பயங்கரமான மேசிவ் ஹிட். எங்கள் வீட்டு வேலைன்னு சிம்பு நடித்த அந்த படம் அவ்வளோ பெரிய வெற்றி படம், அவ்வளோ பெரிய கலெக்ஷனை கொடுத்த படம். டி ராஜேந்தர் வந்து எல்லா படங்களுமே இப்போ வெற்றி படங்கள் தான். மைதில் என்னை காதலி, தங்கைக்கு ஒரு கீதம், உயிர் உள்ளவரை, உஷா, எல்லாமே சூப்பர் ஹிட் படங்கள் தான். அந்த வரிசையில் சிம்பு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும், ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டாக வந்து மக்கள்கிட்ட காமிக்கணும்னு அவருடைய டேலண்ட் எல்லாமே அதில் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி அந்த படம் வந்து அவரை தான் சென்ட்ரிக்காக வச்சு எடுத்திருப்பாங்க. எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய பட்டி தொட்டியெல்லாம் வந்து கலெக்ஷனை வந்து அள்ளி குமிச்ச படம்.
குழந்தை நட்சத்திரமாவே பயங்கர ரீச் ஆயிட்டாரு. இல்லை அவர் ஆரம்பத்துலேருந்தே அவருக்கு டேலண்ட் சார். அது சிம்புவை பொறுத்த வரைக்கும்னா, நான் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. உஷான்னு ஒரு பத்திரிகையை வந்து டி ராஜேந்தர் சார் நடத்திட்டு இருந்தார். அப்போ நான் பத்திரிகைகளை நிறையா வந்து சிறுகதையெல்லாம் எழுதுவேன் நான். அது ஒரு காலகட்டம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 89 92 அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிம்பு வந்து ஒரு சின்ன பையனாக இருப்பார், 10 வயசு தான். அதே மாதிரி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் அவருடைய வீட்டில் தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு டி நகரில் தான் அவருடைய ஆஃபீஸும் இருந்துச்சு. அங்கே போய் நான் சிறுகதைகள் கொடுக்கறதுக்காண்டி நேரடியாகவே பத்திரிக்கை ஆஃபீஸ் போவேன். அப்போ பத்திரிக்கை ஆஃபீஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஃபுட்பால் விளையாடுறது, சும்மா ஜாலியாக விளையாடுறது, போகிறது, கத்துறது, அது சின்ன பசங்க என்ன சேட்டை செய்வாங்க, ஒரு 10-12 வயசு பசங்க என்ன செய்வாங்க, அது எல்லாமே பண்ணி விளையாண்டுட்டு இருப்பார். அது நான் நேரடியாகவே பார்த்துருக்கேன். அதாவது அப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு துருன்னு, அதாவது வந்து ஒரு சின்ன சில பசங்களை பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக அப்படியே எதுவுமே பேசாமல் உட்காந்துருப்பாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாடரேட்டான சேட்டைகள் செய்வாங்க. ஆனால் சிம்புவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கேட்டு மேலே ஏறுறது, இந்த பக்கம் தாவுறது, செவர் மேலே ஏறி நிற்கிறது, அங்கே பத்திரிக்கையில் வேலை பார்க்குறவங்களாம் டே கீழே வந்துடுடா, நீ விழுந்தேன்னா உங்கள் அப்பாவுக்கு நாங்கள் தான்டா பதில் சொல்லணும், வந்துடா தம்பி வந்துடான்னு கொஞ்சம் வரமாட்டேன் அங்கிள், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி இங்கே அந்த செவரில் இப்படி ஓடுறது, இதெல்லாம் நான் நேரடியாகவே 4-5 தடவை பார்த்துருக்கேன் பத்திரிக்கைக்கு போகும்போது. ஆக்சுவலாக நாங்கள் நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம், அது உண்மையானு தெரியல. சிம்பு சின்ன வயசில் இருக்கும்போதே தன்னோட வீட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு வீட்டில் யாருக்கும் தெரியாமல் இந்தாங்க கஷ்டமா செயின் வச்சுக்காங்க அப்படின்ற மாதிரி கொடுத்து உதவுனாரு அப்படின்ற மாதிரிலாம் உண்மையா? அதெல்லாம் உண்மை. அது எங்கேருந்து வந்ததுன்னு நினைக்கிறீங்க? டி ராஜேந்தர் சார்ட்டேருந்து வந்த விஷயங்கள். டி ராஜேந்தர் சாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறையா ஹெல்ப்பிங் மென்டாலிட்டி உள்ளவர். அது படங்கள் வந்து அந்த காலத்தில் பிரிண்டில் வரும் இல்லையா, பிரிண்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா ரீரிலீஸ்ன்னு கேட்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேலம் ஏரியாலேருந்து வருவாங்க, அண்ணே ஒரு சேலமில் வந்து ஒரு வாரம் ஓட்டிக்கிறேண்ணே, பிரிண்ட்டு கொடுங்கண்ணே அப்படின்னா எவ்வளோ தருவீங்க அப்படின்னு கேட்பார். ஒரு 10,000 தரேண்ணே, ஒரு வாரம் 10 நாள்ண்ணே, அண்ணே கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லுவோம். அது பெரிய விஷயம். அது டி ராஜேந்தரோட படத்தெல்லாம் ரீரிலீஸ் பண்ணிங்கன்னா அன்னைக்கு ரீரிலீஸ் இருந்துச்சு. ரீரிலீஸ் இப்போ தான் ரீரிலீஸ்னு பெருசாக பேசுகிறாங்க. அது அந்த ரீரிலீஸ் 10,000 அவர் வாங்கிட்டு கொடுத்தாருன்னா அது 1 லட்ச ரூபா கலெக்ட் பண்ணும். ஒரு வாரத்தில் 1 லட்ச ரூபா கலெக்ட் பண்ணும், 50,000 கலெக்ட் பண்ணும். அது அவருக்கும் தெரியும். ஆனால் கராரெல்லாம் பேச மாட்டார். சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரீரிலீஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களே சும்மா கொஞ்சம் சாதாரணமான ஆட்களாக தான் இருப்பாங்க. அவங்க பொழைச்சிட்டு போட்டுன்னு அந்த 10,000 வாங்குவார். வாங்கிட்டு ஒரு பிரிண்ட்டு அந்த பிரிண்ட் எடுத்து கொடுறா, அந்த 7ஆம் நம்பர் பிரிண்ட் எடுத்து நம்ம ஆஃபீஸ்லேருந்து கொடுறா அப்படின்னு சொன்னோன்னா அந்த பிரிண்ட் எடுத்து அவர் கொடுத்துட்டு அவர் ஆட்டோவில் ஏற்றிட்டு போனோன்னே நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் சொன்னேன்ல உஷா பத்திரிகையிலலாம் வேலை அந்த காலகட்டங்களில் அந்த 10,000 அப்படியே பிரித்து கொடுத்துருவார். இந்த உனக்கு 500 வச்சுக்கூட, நீ 1000 வச்சுக்கூடா, நீ என்னமோ ஸ்கூல் ஃபீஸ் கேட்டையில் இந்த 2,000 நீ வச்சுக்கூடா 10,000 கொடுத்துட்டு வீட்டுக்குள்ளே போயிடுவார். இது வந்து டி ராஜேந்தருக்கே இந்த நேச்சர் உண்டு. அதனால் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சங்கிலி கொடுத்த விஷயங்கள் எனக்கு சரியாக தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா சிம்பு வந்து நிறைய பேருக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருக்காரு. எனக்கு தெரிஞ்சு பல பத்திரிகையாளர்களுக்கு உதவி செஞ்சுருக்காரு. பல விதமான மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் சொல்லுவாங்கள்ல, ஆப்ரேஷன், ஹார்ட் ஆப்ரேஷனு, லிவர் ஆப்ரேஷனு, கிட்னி ஆப்ரேஷனு, சரியான ஆப்ளிகேஷன் வந்து சிம்புகிட்ட நீங்கள் கொண்டு போயிட்டீங்கன்னா, அதாவது படிப்புக்காக இருந்தாலும் சரி, மருத்துவத்துக்காக இருந்தாலும் சரி, எந்த விதமான ஒரு நியாயமான ஒரு காரணத்தோடு சிம்பு நீங்கள் போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், சிம்பு வந்து உடனே பணத்தை எடுத்து கொடுத்துருவார். இந்த வகையில் பார்த்தீங்கன்னா சிம்புவை வந்து பல பேர் வந்து பொய்யான காரணங்கள் சொல்லி இப்படி இருக்குது, உடம்பு முடியாமல் இருக்காங்க, படிக்க செலவு காசு வேணும் அப்படி இப்படின்னு சொல்லி ஏமாற்றி வாங்கிட்டு போனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அது அவருக்கு தெரியாது. வெள்ளந்தியாக தான் சிம்பு இருப்பார். அவர் மனசில் எதுவுமே பண்ணிடுறாரு. அவர் நேராக போய் அண்ணே இந்த மாதிரி படிக்க முடியலண்ணே, எனக்கு கொஞ்சம் காசு வேணும்னு ஒரு பையன் போய் ஒரு 18 வயசு பையன் காலேஜ் படிக்க முடியல நேரடியாக நிற்கிறான்னு வச்சுக்கோங்க. எங்கடா படிக்கிறேன், சரி இந்தாடா என்னடா வேணும்டா, இந்தாடா ஒரு 5,000 வேணுமா 10,000 வேணுமா டக்குன்னு எடுத்து கொடுத்துரு. சிம்புவை பொறுத்த வரைக்கும் நிறைய உதவிகள், 1-2 இல்லை, ஏகப்பட்ட உதவிகள். ஆனால் அது பெருசாக எதையுமே இது வரைக்கும் வெளியில் காமிச்சிக்கிட்டே கிடையாது. அதாவது பெருசாக ஒரு உதவி கொடுக்கும்போது கூட ஒரு பத்திரிகையாளருக்கு ஒரு உதவி செய்கிறாருன்னு வச்சுங்களேன், அது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போஸ் ஆயிரும், வெளியில் வரும். ஆனால் வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லி கொடுப்பார். ஓகே அந்த மாதிரி உதவி மனப்பான்மையை பொறுத்த வரைக்கும் சிம்பு வந்து அந்த காலத்துலேருந்தே பண்ணிட்டு தான் இருக்கார். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளந்தியான மனசு சார். இப்போ சினிமா நடிகர்கள் பல பேர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் ஒரு பேக்ரவுண்டை பார்க்கணும். அதாவது டி ராஜேந்தர் சார் வந்து அவர் உங்களுக்கு சொல்லியெல்லாம் தெரிய வேண்டாம் டி ராஜேந்தர் சாரை பற்றி. அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் டி ராஜேந்தர் சார். அவங்க அம்மா உஷா அவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு நடிகை, ஒரு பெரிய ஒரு பேக்ரவுண்டு, ஒரு பின்புலத்துலேருந்து வந்தவர். பானு சில்வர் ஸ்பூன் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி கோல்டன் ஸ்பூன், டைமண்ட் ஸ்பூன் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே அவருக்கு பொருந்தும். அப்படி இருந்து கூட பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டிடியூடான பிஹேவியர் வந்து சிம்புட்ட கிடையாது. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலகணம்னு சொல்லுவாங்கள்ல, அது இப்போ இன்றைக்கி இருக்கிற ஒரு புது நடிகர் இப்போ வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு பேர் வேணாம், குறிப்பிட வேணாம்னு நினைக்கிறேன்.
ஒரு நடிகர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபீல்டுக்கு வந்து 4 வருஷம் தான் ஆச்சு. ஒரு பிக் பாஸில் வந்து போயிருந்தார். அவர் வந்து அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வந்து இப்போ ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காருன்னு வச்சுங்களேன். நிறையா அதாவது சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவாங்கள்ல, திடீர்னு வர ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டப்புன்னு எங்கே விழுவாங்கன்னே தெரியாது. அந்த மாதிரி நடிகரே பார்த்தீங்கன்னா பயங்கர ஆட்டிடியூட் பண்ணுறாரு. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு 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 செகண்ட் ஃப்ளோரில் ஒரு ஃப்ளாட்டில் வந்து ஒரு ஷூட்டிங்கு. அந்த ஷூட்டிங்க்கு வந்து போகணும். லிஃப்ட்டு வந்து ஒர்க் ஆகலை. செகண்ட் ஃப்ளோரு லிஃப்ட்டு வந்து ஒர்க் ஆகலை. அந்த நடிகர் லிஃப்ட் வரைக்கும் வராரு. வந்தோடனே லிஃப்ட்டு ஒர்க் ஆகலை சார், அப்போ படியில் போயிடலாமான்னு கேட்குறாங்க. லிஃப்ட்டு ஒர்க் ஆகணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேரவனில் போய் உட்காந்துட்டார். அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. ஆனால் சிம்புவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறையா சிம்பு மேலே கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது. ஆனால் அதுக்கு சில காரணங்கள் இருக்கும். உள்ளுக்குள்ளே நீங்கள் டீட்டெயிலாக உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதில் சில காரணங்கள் இருக்கும். சிம்புவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே வந்து டவுன் டு த எர்த்து. நீங்கள் நேராக இப்போ ஒன்றும் இல்லை, நேராக வீட்டுக்கு போனீங்கன்னா கூட அவர் பார்க்கலாம். சிம்பு இருக்காரான்னா இருக்காருன்னு சொன்னால் யாருன்னு சொல்லி விட்டிங்கன்னா அவர் உங்களுக்கு ஆல்ரெடி அறிமுகம் இருந்துச்சுன்னா வர சொல்லுங்கன்னு வர சொல்லி உடனே பார்ப்பார், காஃபி டீ கொடுத்து பேசுவார். நல்லா யதார்த்தமாக இருப்பார் சிம்பு. ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்றாருன்னு வச்சுங்களேன், அவர் ஒரு ப்ரொடக்ஷனில் வேலை பார்த்துற ஒரு ப்ரொடக்ஷன் பாய் திடீர்னு கல்யாணத்துக்கு கூப்பிடணும்னு நினைக்கிறாரு. டக்குன்னு சிம்புவை பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்க முடியும். பத்திரிக்கை கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியும். அது அந்த கல்யாணத்துக்கு அவரால் போக முடியலன்னா கூட அது ஒரு பெரிய தொகை கொடுப்பார். ஒரு 25,000 50,000 கொடுத்து அண்ணா வச்சுக்கோங்கண்ணே அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணங்கள் உடையவர் தான் சிம்பு. ஆனால் ஒரு கட்டத்தில் அவர் ஹீரோ ஆன பிறகு அது வந்து ஒரு நெப்போ கிட் அப்படின்ற விமர்சனம் வைக்கப்பட்டது. நடிகைகளோடு சேர்ந்து கிசுகிசுகள் நிறையா வந்தது. குறிப்பாக அவர் ஷூட்டிங்க்கு வரமாட்டார், தயாரிப்பாளர் பணத்தை வேஸ்ட் பண்ணுறாரு, ரெட் கார்டை கொடுக்கணும் அப்படின்லாம் மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாக இன்னும் வைக்கப்பட்டு இருக்கு. எப்படி இதெல்லாம் அவர் பேலன்ஸ் பண்ணி இன்னும் நடிச்சிட்டு இருக்காரு? இந்த நெப்போ கிட்டுங்கிற வார்த்தையை நான் ஒத்துக்க மாட்டேன் சார். பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நெப்போ கிட்டுங்கிறாங்க. நான் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. நெப்போ கிட் யார்? நெப்போ கிட் விஜய் ஒரு நெப்போ கிட், ஓகேவா? விஜயோடைய அப்பா சந்திரசேகர் சார் வந்து அவரை வந்து ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறார் நாளைய தீர்ப்பில். அன்னைக்கு நாளைய தீர்ப்பில் படப்பிடிப்பிலே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து ஏகப்பட்ட விமர்சனங்கள். இவரெல்லாம் வந்து நடிக்க வந்துட்டார், அப்பா ப்ரொடியூசர் டைரக்டர்னா இவரெல்லாம் நடிக்க வந்துட்டார், இவருக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது அப்படின்னு விமர்சனம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து முன்னுக்கு வந்து நெப்போ கிட்டு தான், இல்லைன்னு சொல்லலை. அப்பாவுடைய பின்புலம் இருந்துச்சு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இவ்வளோ பெரிய உயரத்தையும் உச்சத்தையும் அப்பாவுடைய பின்புலத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு ஒருத்தர் வர முடியுமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வர முடியாது. அப்படிலாம் வரவே முடியாது. அவங்கவுங்களுக்குள்ள ஒரு ஃபயர் இருக்கணும். அவங்கவுங்களுக்குள்ள அந்த ஃபயர் வந்து தெரிக்கணும், வெடிச்சு தெரிக்கணும். அப்போ தான் அது மக்கள்கிட்ட போய் சேர முடியும். நீங்கள் வந்து ஒரு நடிகருடைய வாரிசாக இருந்துட்டீங்கன்றதுனாலேயே உங்களை வந்து மக்கள் அங்கீகரிப்பாங்கிறதுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. அதாவது வந்து நம்ம அப்படி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது முத்துராமன் சாரோடைய உயரத்தை அதை தாண்டி வந்து கார்த்திக் அச்சீவ் பண்ணார். சிவாஜி சாரோட உயரத்தை அதை தாண்டி வந்து பிரபுவால் அச்சீவ் பண்ண முடியல. ஆனால் பிரபு ஒரு நல்ல ஸ்டாராக வந்தார். ஆனால் இன்றைக்கி விக்ரம் பிரபு அந்த உயரத்தை அடைஞ்சாரா? சிவாஜி கணேசன் பேரன் தானே விக்ரம் பிரபு. அந்த பிளட் இப்போ விக்ரம் பிரபுக்கு இருக்கணுமா இல்லையா? அப்போ ஏன் விக்ரம் பிரபுவால் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஹீரோவாக வர முடியல? விக்ரம் பிரபுக்கு என்ன இல்லை? யூத்தா இல்லையா? ஹேண்ட்ஸமாக இல்லையா? நடிக்க தெரியல, எல்லாம் இருக்குது. விஜயகுமார் சார் எடுத்துக்கங்களேன், நீங்கள் வந்து அருண் விஜய் எடுத்துக்கங்களேன். 35 வருஷமாக போராடிட்டு இருக்கார் சார். 35 வருஷம் போராட்டம், ஆனாலும் வர முடியல. 35 வருஷம் போராட்டத்தினால வர முடியல. ஆனால் அருண் விஜய் நீங்கள் நேராக கூப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ஸ்மார்ட்டாக, அவ்வளோ ஹேண்ட்ஸமாக, அவ்வளோ குட் லுக்கிங்காக, இன்னமும் யங்காக, கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு மேபி 50-52 இருக்கும். இன்னும் யங்காக டான்ஸ் பர்ஃபார்மன்ஸு, ஃபைட்டு, நடிக்கிறதுனா நடிப்பு எல்லாமே இருக்குது. ஏன் வர முடியல? அதான் சார் நெப்போ கிட் அப்படிங்கிறதுனாலே ஒருத்தர் வந்து வந்துருவார் அப்படிங்கிற அந்த வாதம். அப்படி பார்த்தா கௌதம் கார்த்திக் வந்துடணும், அதர்வா முரளி வந்துடணும், எல்லாரும் பிரபலமான ஆட்களாக வந்துடணும். ஒரு நடிகருடைய வாரிசோ ஒரு தயாரிப்பாளர் இயக்குனருடைய வாரிசோ பிரபலமாக வந்துடணும். அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் வந்து அவங்கவுங்களுக்கு உள்ள இன்பார்ன் டேலண்ட்டு, உள்ளுக்குள்ளே இருக்கிற ஃபயர். இதெல்லாம் வந்து எப்படின்னா இது ஒரு விசிட்டிங் கார்டு தான். அப்பா இவர் இன்னாருடைய பையன் இவர் அப்படிங்கிறது ஒரு அறிமுக கார்டு. ஆடியன்ஸை கொண்டு போய் ரீச் பண்ணும்போது இப்போ தனுஷ் இருக்கார், நாளைக்கு அவர் ஒரு பையன் யாத்ராவாக நடிக்க வர போகிறான்னு நினைக்கிறேன். யாத்ரா லிங்காவா யாத்ராவான்னு தெரியல. அவர் நடிக்க வந்தார்னா இவர் வந்து கஸ்தூரி ராஜாவுடைய பேரன், ரஜினி சாருடைய பேரன், தனுஷோட மகன், அவ்வளோதான் உங்களுக்கு அடையாளம் கொடுக்க முடியுமே தவிர அதுக்கு மேலே உங்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியாது. ஸோ அதனால் நெப்போ கிட் அப்படின்றது வந்து சிம்புக்கு வந்து நெப்போ கிட் தான். ஆனால் வந்து நெப்போ கிட்னால எல்லா நெப்போ கிட்டும் ஜெயிக்க முடியாது. நெப்போ கிட்டாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு வந்து அந்த டேலண்ட் இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இதுதான் என்னுடைய கருத்து தீர்க்கமாக. நீங்கள் வந்து சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் லேட்டாக போனார், வச்சார், கரெக்டாக இதுக்கு போக மாட்டார், இதெல்லாமே வந்து சிம்பு வந்து நிச்சயமாக வந்து இருந்தது, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. சிம்பு அந்த மைனஸ் எல்லாம் வந்து இருந்தது. ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அது ஒரு வயசு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 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 22-20 சின்ன வயசுலேயே நடிக்க வந்துட்டார். ஒரு லைஃப் வந்து ஒரு ஜாலியாக பார்க்குற ஒரு காலகட்டங்கள். அது வந்து சிம்பு தான் ஜாலியாக பார்ப்பாருன்னா நீங்களும் பார்ப்பீங்க, நானும் பார்ப்பேன். அந்த ஏஜில் ஒரு 22, 18, 23, 24 அப்போ வந்து ஜாலியாக இருந்தது. ஒர்க்கினுடைய டிவோஷன்ஸ் பற்றி பெருசாக தெரியாமல் இருந்தது. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பணம், காசு, புகழ், பங்களா, காரு என்னென்ன வேணும்
வேணும் எல்லாமே இருக்குன்னும் போது ஒரு சின்ன சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப்பில் இருந்தது, இதெல்லாம் உண்மை தான். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிசுகிசுக்கள் வந்தது சிம்புவை பற்றி, அதெல்லாம் உண்மை தான். ஆனால் இதெல்லாம் எப்படின்னா அந்த 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 ஒரு காலகட்டம், அது ஒரு ஏஜ், அதை இன்னைக்கு தாண்டி பார்த்தீங்கன்னா சிம்பு ஒரு 40+ மாறிட்டார்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது சிம்பு இன்னைக்கு ஒரு மெச்சூர்டு ஆர்டிஸ்டாக நடந்துக்கிறார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிம்பு மேலே அந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் இல்லை. இப்போ லேட்டாக போகிறாரு, லேட்டாக வரமாட்டேங்கிறார் ஷூட்டிங், அந்த மாதிரி விமர்சனங்கள் இருந்தது. ஆனால் இன்னைக்கு கால மாற்றம், அது வந்து மெச்சூரிட்டி, வயசு முதிர்ச்சி எல்லாம் தான், அது இன்னைக்கு இல்லை. அது கிசுகிசு பற்றி கேட்டிங்க. கிசுகிசு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பலரோட வந்து சிம்பு வந்து கிசுகிசுக்கப்பட்டாலும் அது எல்லாமே வந்து கிசுகிசுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவர் வெளிப்படையாகவே சொல்லுவார், அவ்வளோதான், அது அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். ஸோ இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் வந்து பயப்படுற ஆள் சிம்பு கிடையாது. இதெல்லாம் ஒரு சொல்லுவாங்கள்ல, என்ன வந்தாலும் பரவாயில்ல அசால்ட்டாக போகிறது சொல்லுவாங்கள்ல. எம்ஆர் ராதான்னு ஒரு கேரக்டர் இருந்தார், நீங்கள் பார்த்துக்கிறீங்க, எதை பற்றி கவலைப்பட்ட அசால்ட்டு, போடா அப்படின்ட்டு அவர் போயிட்டே இருப்பார். அந்த மாதிரி ஒரு ஒரு அசால்ட்டான ஒரு கேரக்டர் தான் சிம்பு. அதனால் வந்து இந்த கிசுகிசு இதெல்லாம் எல்லாருக்கும் இருக்கும், யாருக்கு இல்லை, இருந்துச்சு, இருக்குது. சிம்பு இப்போ போய் கேளுங்க, கிசுகிசுக்கப்பட்டீங்களே அப்படின்னா, ஆமாம் இருந்துச்சு, இப்போ இல்லை, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பார். அதெல்லாம் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த சொல்கிறேன்ல, அது ஒரு வாரியான ஒரு டைப் சார் சிம்பு. ஏன்னா இப்போ வெற்றிமாறனோட அரசன் பண்ணிட்டு இருக்காரு, அஸ்வத் மாரிமுத்தோட ஒரு படம் பயங்கர ஃபார்மில் அடுத்தடுத்த படங்கள் லைனப்பில் வச்சுட்டே இருக்காரு. 50 படம் நெருங்க போகுது அவருக்கு. நிச்சயமாக. அதாவது வந்து 49வது படம்னு நினைக்கிறேன் வெற்றிமாறன் சார் படம். நிச்சயமாக வேறு ஒரு கலரை கொடுக்கும் சிம்புக்கு. தொட்டி ஜெயான்னு ஒரு படம் வந்துச்சு ஆரம்பத்தில், சிம்புவோட படம். அந்த படம் அந்த காலத்தில் ரொம்ப பேசப்பட்ட படம். அந்த படம் மாதிரி இந்த படம் வந்து வேறு ஒரு கலரை கொடுக்கும். அதாவது வெற்றிமாறன் சாரை பொறுத்த வரைக்கும் நல்ல ப்ரூவ்டு டைரக்டர், நல்ல கதைகளை எடுத்து வெற்றி கண்ட ஒரு இயக்குனர். அவர் வந்து இது வரைக்கும் தனுஷோட தான் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தார். இதுவே பார்த்திங்கன்னா காம்பினேஷனே புதுசு. சிம்பு, வெற்றிமாறன், அனிருத் காம்பினேஷனுங்கிறது அது ஒரு நல்ல காம்பினேஷன். வி கிரியேஷன், தானு சார் ப்ரொடக்ஷன் போது படத்து செலவை பற்றி கவலைப்பட மாட்டார், விளம்பரத்தை பற்றி கவலைப்பட மாட்டார், எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டார். அப்படின்போது நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா வெற்றிமாறனுடைய படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா ப்ரொடக்ஷன் நடந்துகிட்ருக்கு. கோவில்பட்டியில் முடிஞ்சிருச்சு, சென்னையில் நடக்க போகுது. ஸோ இப்படி அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா சிம்புக்கு அடுத்தடுத்து ஒரு பெரிய ஒரு சிம்புக்கு ஸ்டார் வேல்யூ, நேம் கிடைக்கும். சிம்புவை பொறுத்த வரைக்கும் சார், என்னைக்கு சார் சிம்பு நடிக்க தெரிலன்னு பேர் எடுத்தார், என்னைக்கு சிம்பு நடிக்கவே தெரிலங்க. பிரேமில் வந்து சிம்பு நின்றுட்டு போகிறாரு, சிம்பு என்னங்க ரியாக்ஷனே இல்லை, சிம்புக்கு டான்ஸ் ஆட தெரில, சிம்புக்கு ஃபைட் ஆட தெரில, சொல்லுங்கள், யாரையாவது சொல்லுங்கள். ஒரு விண்ணை தாண்டி வருவாய் மாதிரி ஒரு படம் எவனாவது பண்ண சொல்லுங்கள். என்ன மாதிரியான ஒரு காதல் கதை, என்ன மாதிரியான ஒரு திரிஷா சிம்புவோடைய அந்த காம்பினேஷன், அந்த கெமிஸ்ட்ரி எப்படி அதில் நடிச்சிருப்பார். அந்த 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 விண்ணை தாண்டி வருவாயில் நடித்த சிம்பு தான் மன்மதனில் நடிச்சிருப்பார். அதுதான் வல்லவனா அந்த படம், அதில் நடிச்சிருப்பார். ஸோ அவர் வேற ஒரு பேட்டர்ன். ஒரு இது நம்ம வெந்து தண்ணிதது காடுன்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படம் எப்படி இருந்துச்சு சார்? சிம்புவை பொறுத்த வரைக்கும் வெரைட்டிஸ். மாநாடுன்னு ஒரு படத்தில் எப்படி கலக்குன்னு கலக்குனார். மாநாடு படம் தொடங்குறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருந்துச்சு. என்ன உடம்பு இவ்வளோ குண்டாக இருக்காரு, சிம்புவெலாம் இனிமேல் நடிக்க முடியாது, சிம்புவாலையெல்லாம் இனிமேல் தேர முடியாது, சிம்புவாலையெல்லாம் இனிமேல் ஜெயிக்க முடியாது, அவ்வளோதான் சிம்பு அப்படின்னாங்க. அதெல்லாம் கிடையாது, நான் மறுபடியும் வருவேன் அப்படின்னாரு. பேங்காக் போனார், என்ன பண்ணார், ஏது பண்ணார், எப்படி மாயமந்திரம் பண்ணான்னு தெரியல. உடம்பை குறைக்கிறதுங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. ஆனால் அதை வந்து ஒரு டார்கெட்டாக எடுத்துட்டு, ஒரு டாஸ்க்காக எடுத்து அதை சக்ஸஸ் பண்ணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒல்லியாக வந்து நிற்கிறார். நின்னார், இப்போ அதே வந்து உடம்பை மெயின்டைன் பண்ணுறார். ஸோ அதெல்லாம் ஆச்சு. நான் தான் சொல்கிறேன்ல, ஒன்று முடியாதுன்னு சிம்புகிட்ட போய் சொன்னீங்கன்னா அது வந்து அவர் ஒத்துக்க மாட்டார். முடியாதா, என்னால் முடியாதா அப்படின்னு கேட்பார். முடியும் அப்படின்னுவார். முடியும்னு நினச்சி அதை சாதிக்கக்கூடிய ஒரு டேலண்ட்டு. ஸோ அடுத்தடுத்து அவருடைய அஸ்வத் மாரிமுத்தோட படம் வந்து ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன் நினைக்கிறேன், அவர் லைனப்பில் இருக்குது. ஸோ அடுத்து நல்ல படங்கள்லாம் சிம்புட்டு வரும். நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்பு கொஞ்சம் லெதார்ஜிக்காக இருந்துட்டார். அதாவது கொஞ்சம் அட அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹேண்டில் பண்ணுறாரு லைஃப்பை. இப்போ கூட வந்து கொஞ்சம் லெதார்ஜிக்காக இருக்கார். சிம்புவோட ப்ளஸ் நிறையா பேசும்போது சிம்புவோட மைனஸையும் நம்ம பேசணும். அதை மட்டும் சிம்பு வந்து கம்மி பண்ணி அந்த ஒரு இன்வால்மெண்ட்டுங்கிறது இல்லாமல் இல்லை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முழுக்க வந்து சிம்புக்கு ஒரு பெரிய ரசிகர்கள் இருக்காங்க. சிம்பு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கங்களேன், அவர் படமே 4 வருஷம் வரலைனாலும் சிம்புக்கான ரசிகர்கள் அப்படியே ரீட்டைன் ஆவாங்க. அதுதான் ஒரு சிலர் எப்படின்னா, இன்னைக்கு ஒரே வரலடா அமைச்சான், இருந்தால் வேலைக்கு ஆக மாட்டான்டா, அவன் நடிக மாட்டேங்கிறான்டா அப்படின்ட்டு போயிடுவாங்க. வேறு நடிகர்கள் பின்னாடி போயிடுவாங்க. புதுசாக வர நடிகர்கள் பின்னாடி ஃபேன் ஃபாலோவர்ஸாக போயிடுவாங்க. ஆனால் சிம்புவோட ஃபேன் ஃபாலோவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டைகாட் ஃபேன் ஃபாலோவர்ஸாக இருப்பாங்க. எப்போவுமே வந்து அவர் 5 வருஷம் படம் நடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், 10 வருஷம் படம் நடிக்கல, மறுபடியும் ஒரு படம் நடிக்கிறாருன்னா அந்த படத்துக்கு ஓப்பனிங் இருக்கும், அந்த படத்துக்கு பிஸ்னஸ் இருக்கும், அந்த படத்துக்கு பெரிய க்ரௌட் புல் இருக்கும், கலெக்ஷன் இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்படி ஒரு ஃபேன் பேஸ் உள்ளவர் தான். வெறித்தனமான ஒரு ஃபேன்ஸு ஒரு சிலருக்கு உண்டு.
அந்த மாதிரி ஒரு வெறித்தனமான ஃபேன்ஸ் வந்து சிம்புக்கு உண்டு. ஸோ அந்த ஒரு சின்ன சின்ன மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை சிம்பு கரெக்ட் பண்ணணும். கரெக்ட் பண்ணி அந்த லைன் அப்பில் மட்டும் வந்தார்னு வச்சுக்கோங்களேன், அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. உண்மையாக சொல்கிறேன் சார், பொய்யெல்லாம் சொல்லலை. அதாவது அப்படி ஒரு ஆர்டிஸ்ட்டு சிம்பு. அவருடைய முழு திறமை அவருக்கு தெரியல, உள்ளுக்குள்ளே என்ன இருக்குங்கிறது அவருக்கு தெரியல. அது தெரிஞ்சு அந்த ஒரு பாயிண்ட் ஒன்று, அந்த பாயிண்ட்டை மட்டும் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி வந்தார்னா சிம்புவெல்லாம் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே அவருடைய அடுத்தடுத்த படத்துக்கு ஆர்வம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாளைக்கு சிம்புக்கு பிறந்தநாள், உங்கள் சார்பாகவும் சரி நம்ம சேனல் சார்பாகவும் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.